ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் புதுசா ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விதிமுறைகள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் அப்படின்றதுல ரொம்பவே வந்து மக்கள் மத்தியில ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து உங்களோட பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்துல நீங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இன்னும் இல்ல ஒரு சில பேர் வந்து இதுக்கப்புறமா வந்து இந்த திட்டத்துல சேரலாம் அப்படின்ற ஐடியாஸ்ல இருப்பீங்க. கண்டிப்பா 2022ல இந்த திட்டத்துல வந்திருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த திட்டத்துல வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நடைமுறை மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது 18 வயதை தாண்டி பெண்கள் வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்ட கணக்க வந்து பயன்படுத்தவும், செயல்படுத்தவும் முடியும். அதுக்கு முன்னாடி 10 வயதை தாண்டிய பெண்களே வந்து கணக்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா வந்திருக்க நடைமுறை மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல ஆண்டுக்கு ரூ. 250 வந்து கட்டாயம் செலுத்த வேண்டும். இல்லாட்டி கணக்குக்கு வட்டி வந்து வராது. ஆனா தற்போது ரூ. 250 செலுத்தாவிட்டாலும் வட்டி வந்து தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து குடுத்திருக்காங்க. அடுத்தது மெச்சூரிட்டிக்கு முன்பாகவே பெண் வந்து இறந்து விட்டாலோ, இல்லன்னா கொடிய நோயால் அவதிப்பட்டு வந்தாலோ கணக்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா முன்னாடி வந்து பெண் குழந்தையானது இறந்துட்டாங்கன்னா மட்டும்தான் வந்து அக்கௌண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து இருந்துச்சு. அத வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு குடும்பத்துல 2 பெண்களுக்கு மட்டுமே இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்து இருந்துச்சு. தற்போது விதிமுறைப்படி முதல்ல இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. அதாவது ட்வின்ஸா இருந்தாங்க அப்படின்னா, அடுத்ததா பிறக்கக்கூடியதும் பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 3 பேரும் இந்த திட்டத்துல வந்து சேரலாம் அப்படின்ற மாரியான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 விஷயங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் சேம் அதே தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்ததுக்கு ஒரு 4 ஆல்ட்ரேஷன் வந்து குடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல உங்களுக்கு சேரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களோட நியர்பைல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். நீங்க அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணிட்டு, இந்த திட்டத்துல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து ஃபியூச்சர்ல பெண் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டமா இருக்கும். இந்த திட்டத்து மூலமா பெண் குழந்தைகளோட உயர்கல்வி, அதே மாரி தொழில், திருமணம் போன்ற இலக்காக வைத்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்த நீங்க இன்னைக்கே வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்துல 7.6% வந்து வட்டி வந்து வழங்குறாங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.